அனைவருக்கும் வணக்கம். எல்லாம் வல்ல ஸ்ரீ சத்குரு சாய்நாதரின் அருளோடும் வராகி எண்ணியின் அருளோடும் நம் வேண்டுதல்கள் அனைத்தும் நிச்சயம் நிறைவேறும் நம்பிக்கையுடன் தொடர்ந்து வழிபட்டு கொண்டே வாங்க. இன்றைய பதிவு உங்கள் அனைவருக்குமே மிகவும் பலன் தரக்கூடிய அற்புதமான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பதிவுன்னு கூட சொல்லலாங்க. இன்று 27 மாசி அமாவாசை, மிகவும் அற்புதமான நாள். இன்று ஒரு 10 ரூபாய் மட்டும் இருந்தால் போதுங்க. இந்த 10 ரூபாயும் உங்களுக்கு 10 கோடியாக மாற்றி தரக்கூடிய அற்புதமான ஒரு தாந்திரிக பரிகாரத்தை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ரொம்பவும் எளிமையானது. இன்றைய தினத்தில் நீங்கள் பூஜை பண்ணணும், விரதம் இருக்கணும், மந்திரம் சொல்லணும்னு எதுவுமே கிடையாது. இன்று இரவு 12 மணிக்குள்ளே எப்பொழுது வேண்டுமென்றாலும் இதை நீங்கள் தாராளமாக முயற்சி செய்து பார்க்கலாம். அந்த அளவுக்கு அற்புதமான பலனை கொடுக்கக்கூடியது. நம்பிக்கையோடு நீங்கள் இன்றைக்கு சொல்லக்கூடிய இந்த ஒரு மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக பண வரவில் அதிரடி மாற்றத்தை நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம். பணத்தையும் செல்வத்தையும் காந்தம் போல உங்களுக்கு ஈர்த்து வந்து தரக்கூடிய ஒரு மேஜிக்கை தான் பார்க்க போகிறோம். அது என்ன அப்படின்னு நம்ம பார்க்க போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா பண்ணிக்கோங்கம்மா. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள். என்னோட பதிவுகள் உங்களுக்கு பலனுள்ளதாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்கம்மா. இன்று அமாவாசை, மிகவும் அற்புதமான நாள். மாசி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசைக்கு தனி சிறப்பு உண்டு. அனைத்து தெய்வ ஆற்றல்களும் தெய்வ சக்திகளும் இந்த மாதம் முழுவதுமே பிரபஞ்சத்தில் நிறைந்திருக்கக்கூடியது. நல்ல தேவதைகளுடைய ஆசீர்வாதமும் அவங்களுடைய அருளும் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கும் பணம் உங்களை தேடி வரத்துக்கும் இந்த ஒரு விஷயத்தை மறக்காமல் இன்று இரவு 12 மணிக்குள்ளே எப்பொழுது வேண்டுமென்றாலும் செய்யலாம். இதற்கு உங்களுக்கு தேவைப்படுறது பார்த்திங்கன்னா 10 ரூபாய் நோட்டு இருந்தால் மட்டுமே போதும். அது கூடவே ரெட் கலர் பென்னு இல்லைன்னா க்ரீன் கலர் பென்னு எடுத்து வச்சுக்கோங்க. இன்று இரவு எப்பொழுது உங்களுக்கு நேரம் கிடைக்குதோ அப்பொழுது இதை நீங்கள் தாராளமாக செய்யலாம். இந்த ஏஞ்சலுக்குரிய நம்பர் பார்த்திங்கன்னா மிகவும் அற்புதமான ஒரு பணத்தை ஈர்க்கும் தன்மையுடையது. உலக அளவில் முக்கியமான ஒரு ஏஞ்சலுக்குரிய நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நம்பர் தான். அதாவது இந்த நம்பரை எழுதி நீங்கள் எதை கேட்டாலும் அது அப்படியே கொடுக்கும். இந்த நம்பரை பற்றி நிறைய பேர் நிறைய பேசியிருக்காங்க. அந்த அளவுக்கு உங்கள் வாழ்க்கையில் தினம் தினம் ஒரு மிராக்களை ஏற்படுத்தி தரக்கூடிய அற்புதமான நம்பர் 786. இந்த நம்பர் தான் நீங்கள் அந்த 10 ரூபாய் நோட்டில் எழுத போகிறீங்க. ரொம்பவும் பிரபஞ்ச சக்திகளை ஈர்க்கக்கூடிய அற்புதமான ஆற்றல் இந்த நம்பருக்கு உண்டுங்க. அது மட்டும் கிடையாது, நீங்கள் எதை நினைத்து இந்த நம்பரை எழுதினாலும் அதை அப்படியே கொடுக்கக்கூடிய சக்தி இந்த நம்பருக்கு உண்டு. அது மட்டும் கிடையாது, எண் கணிதத்தில் அற்புதமான ஒரு நம்பர் அப்படின்னு சொன்னோம்னா இந்த ஒரு ஏஞ்சல் நம்பர் தான் 786. அதே போல் பார்த்திங்கன்னா இந்த 7 அப்படின்றது கேதுக்குரிய நம்பர், இந்த 8 அப்படின்றது சனி பகவானுக்குரிய நம்பர், 6 அப்படிங்கிறது சுக்கிர பகவானுக்குரிய நம்பர். இந்த 3 நம்பரையும் நீங்கள் கூட்டிங்கன்னா 21 வரும். இந்த 2யும் 1யும் கூட்டிங்கன்னா 3 வரும். இது பார்த்திங்கன்னா குரு பகவானுக்குரிய அற்புதமான நம்பர். இந்த 4 கிரகங்களுடைய பரிபூரண அருள் நமக்கு கிடைக்கிறதுக்கு, அதாவது பலன்கள் நமக்கு கிடைக்கிறதுக்கும் இன்று 10 ரூபாய் நோட்டில் இந்த நம்பரை எழுதுங்க. அது மட்டும் கிடையாதுங்க, இன்று வியாழக்கிழமையில் அமாவாசை வந்திருக்கனால குரு பகவானுடைய ஆதிக்கம் நிறைந்த நாள். அதனால தான் இந்த நம்பரை 10 ரூபாய் நோட்டில் எழுதணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அதாவது இன்று இரவுக்குள்ளே நீங்கள் ஒரு 10 ரூபாய் நோட்டில் 786 அப்படின்ற நம்பரை க்ரீன் கலர் பென்னு இல்லைன்னா ரெட் கலர் பெண்ணால் எழுதுங்க. இன்னும் ஒரு 10 ரூபாய் எடுத்துக்கோங்க. அந்த 10 ரூபாயிலும் இதே நம்பரை நீங்கள் எழுதுங்க. இந்த நம்பரை நீங்கள் அந்த 10 ரூபாய் நோட்டில் எழுதும்போது எனக்கு பணவரவு அதிகரிக்க வேண்டும் என்று 10 ரூபாய் நோட்டில் இந்த 786 அப்படின்ற ஏஞ்சலுக்குரிய நம்பரை எழுதுகிறேன். இந்த ஏஞ்சல் எனக்கு கண்டிப்பாக இந்த 10 ரூபாவையும் 10 கோடியாக மாற்றி எனக்கு கொண்டு வந்து தரும் அப்படின்னு நான் மனப்பூர்வமாக நம்புகிறேன் அப்படின்னு நீங்கள் எழுதுங்க. இப்படி எழுதிட்டு அந்த நோட்டை நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா சுருட்டிக்கோங்க. சுருட்டிக்கிட்டு உங்களுக்கு எவ்வளோ பணம் வேண்டும் என்றாலும் சரி, இல்லை வருடம் முழுவதும் பண வரவு ஏற்படணும், எனக்கு இந்த 10 ரூபாயும் 10 கோடியாக கிடைக்கணும் அப்படின்னு அந்த ஏஞ்சலிடம் கேளுங்க. கண்டிப்பாக அந்த ஏஞ்சல் உங்களுக்கு பெற்றுத்தரும். இப்படி மனதார பிரார்த்தனை பண்ணிவிட்டு அந்த 10 ரூபாயை சுருட்டிக்கோங்க. சுருட்டி உங்கள் வீட்டு வாசலுக்கு வெளியில் போய் 4 ரோடு பிரியுது பாருங்கள், அங்கே ஏதாவது ஒரு இடத்துல இந்த 10 ரூபாயை வச்சுட்டு வந்துடுங்க. சப்போஸ் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் 4 ரோடுலாம் பிரியல அப்படின்னாலும் உங்கள் வீட்டுக்கு வெளியில் போய் ஏதாவது ஒரு ரோட்டு ஓரமாக இந்த 10 ரூபாயை நீங்கள் ஏதாவது ஒரு இடத்துல வச்சுட்டு வந்துடுங்க. திரும்பி பார்க்காம வந்துடுங்க, யார்கிட்டையும் பேசாமல் வந்துடுங்க. இப்படி வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா இன்னும் ஒரு 10 ரூபாய் நோட்டு எடுங்க. அதில் இந்த நம்பரை எழுதுங்க. 786 அப்படின்ற இந்த தேவதையோடைய இந்த நம்பரை எழுதும்போது நீங்கள் இந்த ஒரு அஃபர்மேஷனை
என சொல்லிக்கொண்டே எழுதுங்க. 786 தேவதை என்னுடைய இந்த 10 ரூபாயை 10 கோடியாக என்னிடம் கொண்டு வந்து தரும். 786 தேவதை என்னிடம் இந்த 10 ரூபாயை 10 கோடியாக என்னிடம் கொண்டு வந்து தரும். 786 தேவதை என்னிடம் இந்த 10 ரூபாயை 10 கோடியாக கொண்டு வந்து தரும். இப்படி சொல்லிக்கொண்டே அந்த 10 ரூபா நோட்டில் 786 786ன்னு ஒரு முறை நீங்கள் எழுதலாம். அது மேலேயே ரிப்பீட்டடாக எழுதலாம். இந்த ஒரு அஃபர்மேஷனை 3 முறை சொல்லுங்கள். 3 முறை அந்த நம்பரையே அது மேலேயே எழுதுங்க. இப்படி சொல்லிவிட்டு ஒரு நோட்டை வந்து உங்கள் வீட்டு வாசலுக்கு வெளியில் போய் ஏதாவது ஒரு ரோட்டோரத்தில் இல்லை 4 ரோடு பிரிகிற இடத்துல வச்சுட்டு வந்துடுங்க. திருப்பி வீட்டுக்கு வந்து இன்னொரு 10 ரூபாயில் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இதே நம்பரை நான் சொன்ன அஃபர்மேஷனில் எழுதி அந்த 10 ரூபாயை உங்களுடைய 2 கையிலையும் வச்சுட்டு இந்த ஒரு அஃபர்மேஷனை கண்டிப்பாக சொல்லுங்கள். அதாவது 786 அப்படின்ற தேவதை இந்த 10 ரூபாயை எனக்கு 10 கோடியாக கொண்டு வந்து தரும். 786 அப்படின்ற தேவதை இந்த 10 ரூபாயை எனக்கு 10 கோடியாக கொண்டு வந்து தரும் அப்படின்னு ஒரு 3 முறை சொல்லுங்கள். சொல்லி முடித்ததுக்கப்புறம் இந்த ஒரு நோட்டை உங்கள் பூஜை ரூமில் வச்சுடுங்க. ஒரு 5 இல்லைன்னா ஒரு 10 நிமிஷம் பூஜை ரூமில் இருக்கட்டும். அதுக்கப்புறம் எடுத்து உங்களுடைய பர்ஸில் இல்லை நீங்கள் பணம் வைக்கக்கூடிய இடத்துல நீங்கள் தொழில் ஏதாவது செய்கிறீங்கன்னா அந்த இடத்துல இருக்கக்கூடிய கேஷ் பாக்ஸ் கல்லாப்பெட்டிலையுமே இந்த 10 ரூபா நோட்டை செலவு பண்ணாமல் வைங்க. கண்டிப்பாக இந்த 10 ரூபா நோட்டு உங்களுக்கு 10 கோடியாக மாற்றக்கூடிய அற்புதமான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். முழுக்க நம்பிக்கையோடு இந்த தாந்திரிக முறையை செஞ்சு பாருங்கள். நிச்சயம் நல்ல பலனை கொடுக்கும். இந்த ஒரு 786 அப்படின்ற நம்பர் நம் கேட்டதை கொடுக்கும். நீங்கள் கூகுளில் வந்து சர்ச் பண்ணி பார்த்தீங்கனாலும் இந்த நம்பருடைய அற்புதமான பலன்களை நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம். அந்த அளவுக்கு அற்புத பலனை தரக்கூடிய இந்த ஒரு தாந்திரிக முறையை பயன்படுத்தி பாருங்கள். நிச்சயம் நல்ல பலனை கொடுக்கும். இதற்கு எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எதுவுமே கிடையாது. நான்வெஜ் சாப்பிட்டாலும் எழுதலாம், மாதவிடாய் காலத்திலும் தாராளமாக எழுதலாம். எந்த இடத்துல இருக்கீங்களோ அந்த இடத்துல இருந்து கொண்டு வேண்டுமென்றாலும் தாராளமாக செய்யலாம். முழுக்க நம்பிக்கையோடு நீங்கள் செஞ்சு பாருங்கள். நிச்சயம் நல்ல பலனை கண்கூடாக பார்க்க முடியும். உங்கள் வாழ்க்கையில் இனி நல்லது மட்டுமே நடக்க ஆரம்பிக்கும். நன்றி.